இதிலே நம்ம அநேகர் சீஷர்களாக உருவாக்கணும். இந்த வேர்ல்டு ரிவியூவல் மீடியா அநேகர் சீஷர்களாக உருவாக்கணும். இந்த வருஷத்தில் கனிகள் கொடுக்கணும். ஆமென். இந்த வருஷம் சீஷர்களை உருவாக்கணும். நம்ம ஒரு விசுவாசி கிடையாது. எதை குறித்து கலங்காதீங்க. எதை வந்தாலும் தாங்கணும். ஆமென். ஒரு பாஸ்டர் இப்படி தான் வேடிக்கையாக சொன்னார். விசுவாசிகள் உயிரை எடுப்பாங்க, சீஷர்கள் உயிரை கொடுப்பாங்களாம். சபையில் நம்ம சீஷர்களாக இருக்கணும். உயிரையே கொடுக்கணும் ஆண்டவருக்காக. ஆமாம், மற்றவங்க உயிரை எடுக்கக்கூடாது. உயிரையே கொடுக்கணும். ஆமாம், நம்ம சீஷைகள் அநேக சீஷைகளை உருவாக்கணும் ஆண்டவருக்காக. எதையும் ஆண்டவருக்காக செய்வாங்க, எதையும் தாங்குவாங்க. அப்படி உருவாக்கணும். அதே வார்த்தையினுடைய தலைப்பு ஆமென், சீஷனுக்குரிய தகுதிகள். ஆண்டவர் பிரதானமான கொடுத்த கட்டளை ஆண்டவரை உருவாக்குங்கள், சீஷர்கள் ஆக்குங்கள். இன்னைக்கு சபை தவறிவிட்டது. இன்னைக்கு விசுவாசிகளை தான் உருவாக்குறாங்க. சபையில் ஆள் கூட்டத்தை தான் சேர்க்கிறாங்களே தவிர வந்தவர்களை சீஷர்களாக உருவாக்கணும். 12 சீஷர்களை ஆண்டவர் உருவாக்கினார். அவர்களை உருவாக்கினார். உலகம் எங்கிலும் போய் கலக்கினார்கள். இன்னைக்கு சபையில் எவ்வளோ பேர் இருக்கிறோம், இவ்வளோ சபைகள். ஆனால் உலகத்தை கலக்க முடியல. ஏன்னா விசுவாசிகளை தான் உருவாக்குறோம். அவங்க கொஞ்ச நாள் வரைக்கும் தான் நிலைத்திருப்பாங்க, பிறகு அவங்க நிலைத்திருக்க மாட்டாங்க. ஆனால் சீஷர்கள் அப்படி அல்ல. அவர்கள் தன் ஜீவனையே கொடுப்பார்கள், இயேசுவுக்காக உயிரையே கொடுத்தார்கள். அப்படிப்பட்டவர்களை சபை உருவாக்க வேண்டும். 5 விதமான தகுதிகளை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். சுருக்கமாக ஒரு 5 தகுதிகள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் இருக்கணும். 2வது, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் நிலைத்திருக்கிறவன். 2வது, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் இருக்கணும். அவன் தான் சீஷன். மற்றவர்களையோ ஸ்தாபனத்தையோ தலைவர்களையோ பாஸ்டர்களையோ அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தான் சீஷன். 5 விதமான தகுதிகள் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். நிலைத்திருக்கிறவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், ஆமென், கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்கிறவன், 4வது அன்பு கூறுகிறவன், 5வது கனி கொடுக்கிறவன். அல்லேலூயா. இந்த 5 விதமான தகுதிகள் இருந்தால் நாம் சீஷர்கள், மற்றவங்களை சீஷர்களாக்குவோம். இன்னைக்கு சபையில் அநேக மக்களை சீஷர்களாக்குவோம். ஆமென். இன்னைக்கு அந்த பணியை நான் செய்து கொண்டு வருகிறேன். என் சபையில் சீஷர்களாய் உருவாக்கி கொண்டு இருக்கிறார் கர்த்தர். ஆமென். அநேகர் கர்த்தர் உருவாக்குவார். நம்மை ஆண்டவர் பல இடங்களிலே பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா?